ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் ப்ரான்ஸ் ஊன் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து ஜீரக சம்பா ரைஸை இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். ப்ரான்ஸு க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. கொத்தமல்லி, பூண்டு, சாம்பார் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், முழு தனியா, சோம்பு, ஜீரகம், மிளகு, இது தேங்காய் 1 கப்பு, மஞ்சத்தூள், உப்பு, சில்லி பவுடர், தனியா பவுடர். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் முழு தனியா, மிளகு, சோம்பு கொஞ்சமாக, ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கூடவே காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது இது கூடவே நம்ம இங்கே அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த மசாலாலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீ என் காதலி. பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீ என் காதலி. கண்களால் கண்களில் தாயமாடினாய், கைகளால் கைகளில் ரேகை மாற்றினாய். பொய் ஒன்றை ஒப்பித்தாய், ஐயையோ தப்பித்தாய். கண் மூடி தேடத்தான் கனவெங்கும் தித்தித்தாய். பொய் சொல்ல கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீ என் காதலி. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ கூடவே நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்து சும்மா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடு ஆறுனதும் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்து ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்து நம்ம அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கடாயை ஹீட் பண்ணி நல்லெண்ணெய் சேர்த்து அதில் சோம்பு தாளிச்சிடலாம். ஜீரகம் கொஞ்சம்,
கூடவே கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் வதக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டு வதங்கினதும் கூடவே நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள், தனியாத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். இது ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கிரேவி நல்லா. இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற ப்ரான்ஸை இதில் சேர்த்துடலாம். ப்ரான்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ப்ரான்ஸ் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி நம்ம இந்த கிரேவியை எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே வடித்து வச்சுருக்கிற ஜீரக சம்பா ரைஸை ஒரு பேசினில் சேர்த்து நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிரேவியும் இந்த ரைஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரான்ஸ் ஊன் சோறு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டிஷ்ஷு. ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.